சிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, உங்களுக்கு உடல் வலி, முதுகு வலி, திருகு வலி, இதை விட காது வலி, கை வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, இப்படி நிறைய வலிகள் உடம்புல நிறைய இருக்கு. அப்ப இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் பெயினை போக்குவது எப்படி? அப்ப இந்த ஜாயிண்ட் பெயின் ஏன் வருதுங்கிறலாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். ஜாயிண்ட் பெயின் வந்துச்சுங்க, ஏன் வருதுங்கலாம் இப்ப நாங்க கேட்கலாங்க உங்கள்கிட்ட. இதுக்கு வலியை தீரதுக்கு வழியை சொல்லுங்க. ரைட், வலி தீர வழி என்ன இப்ப சொல்றேன், கேட்டுங்க. இந்த வழி வந்தவொடனே வேப்பெண்ணெயை தேடி பிடிச்சி வாங்கிடணும். நீங்க எப்படி? வேப்பெண்ணெய், ரொம்ப சிம்பிளான எளிய விஷயம் தான். ஏன் வேப்பெண்ணெய் வாங்கிருங்க. நல்லா வேற ஒண்ணுமே இங்க தேவையே கிடையாது. வேப்பெண்ணெய் நல்லா காய்ச்சணும். வேப்ப எண்ணெயில ஓமம் இருக்கு பார்த்தீங்களா, ஓமமும் சுக்கு இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டையும் நல்லா தட்டி போடணும். 200 ml வேப்பெண்ணெய்க்கு சுக்கும் ஓமமும் சேர்ந்தே 50 கிராம் போதும். நல்லா தட்டிடணும், நல்லா இடிச்சிடணும். தட்டி அதை அப்படியே எண்ணெயில போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். வேப்பெண்ணெய் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தடவுங்க. நல்லா சூடு பிறக்க தேய்ங்க. ஃப்ரீயா 1 மணி நேரம் விட்டுருங்க. எங்க வலி இருக்கோ அங்க தேடுங்க. எப்படின்னு சொல்லுங்க. உடனடியாக வலி நிவாரணி. இது உடனடியாக இதை செஞ்சு தடவுன உடனே அது போய் அரெஸ்ட் பண்ண பார்த்துங்க அந்த வழியை. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானது ஒன்று. அப்புறமேலு இன்னொரு விஷயம் இருக்கு. உடம்பெல்லாம் பிரட்டி பிரட்டி வலிக்குதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வலி இருக்கு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, உடம்பெல்லாம் பிரட்டி பிரட்டி வலிக்கு, இங்கிட்ட வலிக்குது, இங்கிட்ட வலிக்குது, அப்பா அப்படின்னு. பிரண்டை இருக்கு பார்த்தீங்களா, பிரண்டை. இதே வேப்பெண்ணெய், பிரண்டையை எடுத்து வேப்பெண்ணெயில போடணும். இது செய்கிற நாள் மட்டும் 2 நாள்ல ஆகவே ஆகாது, மறந்துடாதீங்க. பிரண்டை எண்ணெய் காய்ச்சுவது சனிக்கிழமை கூடவே கூடாது. சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் மருந்து எண்ணெய் காய்ச்சக்கூடாது. அது ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன் எதுக்குன்னா கேட்கவே வேண்டாம் சார். சித்தர் நம்முடைய ராஜகுரு சொல்றாரு, கேளுங்க. குரு சொன்னா கேட்டுக்கணும். எனக்கெல்லாம் குரு சொல்றாரு, நாங்கள் சைட்டின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமா இருக்கோம், அற்புதமா இருக்கோம், ஆனந்தமா இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி குரு சொல்றதை கேளுங்க. குரு சொல்றதை கேட்டா திருன்னு முழிக்க வேண்டிய வேலை வராது. நம்ம கொஞ்சம் குரு மீறி போகும்போது அங்க சிக்கல்ல மாட்டேங்குது. அப்பதான் பிரபஞ்சம் நம்மளை வச்சு செய்யும். ஆகவே குருவருள் இருந்தால் திருவருள் பெறலாம். இப்ப அந்த வழியை போக்குறதுக்கு சொல்லிட்டேன்னா, அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. இப்போ திருகு, அதாவது மேல் திருகு வலி, தசை வலி, இதெல்லாம் வந்துடுது. இதுக்கு என்னன்னா, பிரண்டைய வேப்பெண்ணெயில போட்டு காய்ச்சி உடம்பு பூரா அப்படியே தேய்ச்சிட. அப்படி வேப்பெண்ணெயில போட்டு காய்ச்சி பிரண்டை எவ்வளோன்னா அது அளவு சொல்லிடுறேன். ஒரு 200 ml வேப்பெண்ணெய், 200 ml வேப்பெண்ணெய்க்கு 100 கிராம் பிரண்டை. கொழுந்தா இருந்தாலும் சரி, பிரண்டையா இருந்தாலும் சரி, அதை அப்படியே நச்சு போட்டுற வேண்டியதான். அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். இதுல இது சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படியே அவ்வளவுதான் போதும். இதை நல்லா கை கால்களில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த பிரண்டை எண்ணெய் தலைக்கு மட்டும் தைக்கக்கூடாது. பிரண்டை எண்ணெயை தலைக்கு தைக்கக்கூடாது, உடலுக்கு மட்டும்தான். எங்கெங்க வலி இருக்கோ செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் உள்ள இந்த வலி வலி பிரச்சனையா இருக்குல்ல, இரவுல வரகு சாப்பாடு சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் உடம்பு வலி, வந்த வலி, முட்டி வலி, முழங்கால் வலி இருக்குல்ல, வரகு தான். வரகு கஞ்சியா வச்சு குடிச்சிருங்க. இரவு அது மட்டும்தாங்க. 7 மணிக்கெல்லாம் குடிச்சிடணும். இல்லை 8 மணிக்கெல்லாம் பெட்டை போட்டுடணும். நல்ல வயிறார குடிங்க, நிறைய குடிங்க. ஒரு 1/4 கிலோ வரகை ஒரே ஆள் குடிச்சாலும் குடிங்க. 1/2 கிலோ வரகை நான் தின்னுங்க. நல்லா அது 10 நிமிஷத்துல வந்துடும். வரகுலாம் டைமே எடுக்காது, 10 நிமிஷம் தான். பஞ்சாப் அப்படியே சூப்பரா இருக்கும். வரகு சாதம் உடம்பு வலி உள்ளவங்க, சக்தி எடுத்தவங்க, சுறுசுறுப்பு இல்லை, சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்றோம்னா வரகு சாதம் தொடர்ந்து சாப்பிட்டாலே சிறகு கட்டி பறப்பான். இதுதான் உண்மை. சிட்டா பறப்பான். எப்படி? தொட்டா சிட்டா பறக்கணும்னு சொல்லணும்ல, இது வரகு செய்யும்.
வரகு நமக்கு கிடைத்த வரம், ஞாபகத்தில் வச்சுங்க. ரைட். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள இது ஒரு விஷயம். அப்புறம் மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நான் இட்லி தோசை போட்டு சாப்பிட்றேன்னா அதையும் கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொங்கி சாப்பிடணும். இட்லி தோசையை போட்டு முதல் நாள் ஆச்சு அதை புளிக்க வச்சு அதில் வாயு உபத்திரவமான வேலையை, புளிப்பு வந்துட்டாலே வாயு வந்துடுது. திரும்ப நீங்கள் நோயை தான் பரிசா போடுறீங்க. நான் தான் இட்லி தோசையே வேண்டாங்கிறேனே. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொங்கி சோறா ஆக்கி சராசரி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரி என்ன வேணாலும் செய்யுங்க. அதாவது நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட காய்கறிகள் தாங்க சொல்கிறேன். நீங்கள் புதுசு புதுசாக ஒன்று பண்ணிட்டு இருக்காதீங்க. இயற்கையாக கொத்தவரங்காய், இது கத்திரிக்காய், மாங்காய், இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் இதெல்லாம் என்ன வேணாலும் அதை போடுங்க. உருளைக்கிழங்கு கூட போடுங்க, தப்பு இல்லை. போட்டு புளி மட்டும் சேர்க்காம தக்காளி சேர்த்துருங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை சாப்பிட்டு மாப்பிள்ளை சம்பா, அந்த காலத்தில் திருமணமானவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் போடுவாங்க. திருமணமாகி இந்த பருவீடு அழைப்பெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேரே மாப்பிள்ளை சம்பான்னு ஏன் வந்துச்சுன்னா, அதாவது அவன் சோப்பலாங்கியா இருந்தால் கூட மாப்பிள்ளாங்கியா மாற்றி விட்டுருவான் அந்த அரிசி. எப்படி அந்த மாதிரி ஒரு வீரியமிக்க ஒரு அரிசி அது. தமிழனுடைய கண்டுபிடிப்பு. அதெல்லாம் தமிழனுடைய ஒரு கலாச்சாரத்தில் அது கலாச்சாரமாகவே இருந்துச்சு. இப்பெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதை தோண்டி எடுத்துக்கொண்டு மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்குறோம். அப்போ இந்த பெருமையெல்லாம் யாருக்கு? மிஸ்டர் லேடிஸுக்கு தான். அப்போ தமிழ் கலாச்சார இனமான உணர்வுகளையெல்லாம் அள்ளி கொண்டாந்து உங்கள்கிட்ட தெளிக்கிறது. ஆகவே அன்பர்களே, இதை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கை கொண்டு வாழ்க்கையில் வஜ்ரமான ஆட்களாக நீங்கள் மின்னி கிளிர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.